மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இப்போ அமித்ஷா என்ன நிலை எடுக்கப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ள நிலையில் ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு இப்பொழுது அதிமுகவுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இது அதிமுக பாஜக கூட்டணியை எந்த அளவுக்கு அது வலிமையாக ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இதுவரை அதிமுக பாஜக மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருந்தது. அதுக்குள்ளால இன்னொரு கட்சி வருது, இல்லைன்னா ஒரு கட்சியினுடைய அரை பகுதி, இல்லை என்றால் ஒரு கால் பகுதி வருது என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக வலு சேர்க்கத்தான் செய்யும். அதாவது ஒரு கட்சியினுடைய எந்த ஒரு பார்ட் வந்தாலும் நிச்சயமாக வலு சேர்க்கத்தான் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக ஒரு காலத்தில் இருந்த பாமக இன்னைக்கு இரண்டாக பிளந்து, அதுவும் இப்போ 40 வயசுக்கு மேல இருக்கின்ற வன்னிய சமுதாய மக்கள் இன்னைக்கு ஏறத்தாழ டாக்டர் ஐயா கூட இருக்கிறதாக சில இந்த கணக்குகள் காமிக்கின்றன. அதே மாதிரி இளைஞர்கள் ஏதோ விஜய் கிட்ட ஒரு கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகிற மாதிரியும் தெரிகிறது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பாமக என்பது இன்னைக்கு அபிஷியலா இருக்கிற பாமக இன்னைக்கு அன்புமணி கிட்ட இருக்கிறது யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. நிச்சயமாக ஆன் பேப்பர் ஒரு கட்சி வருவதில் ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு தோற்றம் நிச்சயமாக வருது. ஓகே ராதாகிருஷ்ணன், இன்னொன்று இப்போ திமுக கூட்டணிக்கும் தாவேக்காவுக்கும் இடையேதான் போட்டி என்ற ஒரு பேசு பொருள் தொடங்கி இருந்தது. இப்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது போல இருக்கிறதா, அல்லது இன்னும் அது போன்ற நிலை நீடிக்குதா? இது இந்த காலநிலை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வெதர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைய நிலையில் அதிமுக பாஜக பாமக என்ற கூட்டணி வலுவான கூட்டணியாக தெரியுது. இப்ப நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப டாக்டர் இப்போ என்னை பொறுத்தளவுல விஜய் என்ன செய்ய வேண்டும் என்றால், தப்புன்னு போயிட்டு தைலாவரத்துல போயிட்டு டாக்டர் சந்திச்சானா மேட்டரே முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு தமிழகத்தில் இருக்கின்ற தலைமூத்த தலைவர் தான் இன்னைக்கு கள்ளக்கண்டு அடுத்து இருக்கின்ற தலைமூத்த தலைவர் ஆக்டிவா இருக்கின்ற தலைவர் இன்னைக்கு டாக்டர் ஐயா இருக்காரு. அவரை போய் சந்தித்து விட்டால் அது அந்த இந்த லாஜிக்கே மாறுது இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் அதிமுக இன்னைக்கு வலுவான கூட்டணியாக நமக்கு தோற்றமளிக்கிறது. ஆனா நாளை இப்போ விஜய் போய் அங்க சந்தித்து விட்டால் நிச்சயமாக ராம்தாஸுக்கு வேற வழி இல்லை. இப்ப திமுக கூட்டணியோட போறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்றால் விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கிறது. அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள், பாமக வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இருக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இருக்கின்ற இனி பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் வேண்டும் என்றால் டாக்டர் ஐயாவுக்கு வேற வழி கிடையாது, இங்கதான் போக வேண்டும் என்று இருக்கிறது. அது போய்விட்டால் நிச்சயமாக இப்ப விஜயனுடைய கூட்டணியினுடைய அந்த கணக்கு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, தேமுதிக நிறைவா ஒரு கேள்வி ஆகிறார் சொன்னார். இந்த தேமுதிக இப்போது திமுகவுக்கு போமா அல்லது அதிமுக கூட்டணியில் இணையுமா சார்? அது என்னை பொறுத்தவரை 9ஆம் தேதி ஒரு சொல்வோம் என்று கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் ஒரு முடிவை சொல்வோம் என்று விஜய் பிரபாகர் சொல்லியிருந்தால் கூட என்னை பொறுத்தவரை பிரேமலதா அவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்ய மாட்டார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் எந்த கூட்டணியில் சென்றால் அதிகமாக சீட்டு கிடைக்கும், எந்த கூட்டணியில் சென்றால் அந்த ஒரு கட்சி அந்த அளவுக்கு மரியாதையாக நடத்தப்படுவார்கள் என்ற அந்த விஷயத்துலதான் தேமுதிக பல தேர்தலில் ரொம்ப கடுமையாக இந்த புஷ்பேக் செய்திருக்கிறது. அதனால 9ஆம் தேதி அதற்கான வாய்ப்பு கிடையாது. என்னை பொறுத்தளவு அவர்களுடைய நேச்சுரல் அலையன்ஸ் பாத்தீங்கன்னா அதிமுக தான், திமுக கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட திமுகவுக்கு வரக்கான அதிமுக இப்ப இருக்கின்ற குழப்பங்கள் காரணமாக, இல்லையென்றால் அதிமுக ஒரு வெற்றியான ஒரு கூட்டணியாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக வேற வழி இல்லாமல் திமுக கூட்டணிக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நன்றி ராதாகிருஷ்ணன் சார். இணைப்பில் எங்களோடு பல்வேறு தகவல்களை, தற்போதைய நிலவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.